சற்று முன் உறுதியானது இந்த வருட சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11. முதல் 8 போட்டிகள் வரை ஒரே பிளேயிங் 11ஓடு களமிறங்கும் சிஎஸ்கே அணி. தோனி மற்றும் ஸ்டெபன் ஃபிளமிங் எடுத்த முக்கிய முடிவு. புதிய ஓப்பனர்கள், புதிய மிடில் ஆர்டர், புதிய பினிஷர் என மொத்தமாக மாறிய சிஎஸ்கே. அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்குவதற்கு இன்னும் ஓரிரு நாட்கள் தான் இருக்கிறது. வரும் சனிக்கிழமையன்று இந்த வருட ஐபிஎல் சீசன் கோலாகலமாக தொடங்க இருக்கிறது. அப்படியாக தொடங்க இருக்கும் இந்த ஐபிஎல் சீசனில் முதல் போட்டியாக சனிக்கிழமை நடைபெறும் போட்டியில் ஆர்சிபி அணியும் ஹைதராபாத் அணியும் மோதுகிறது. இந்த போட்டியை தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை மும்பை அணியும் கொல்கத்தா அணியும் மோதுகிறது. அதற்கு பிறகு திங்கட்கிழமைதான் நம்முடைய சிஎஸ்கே அணி விளையாட இருக்கிறது. திங்கட்கிழமையன்று சிஎஸ்கே அணியும் ராஜஸ்தான் அணியும் மோத இருக்கிறது. ஆகவே இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி 3வது போட்டியில்தான் நம்முடைய சிஎஸ்கே அணி களமிறங்க இருக்கிறது. அதுவும் வழக்கமாகவே ஐபிஎல் வரலாற்றில் சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் ஐபிஎல் தொடங்கிய ஆரம்ப காலகட்டத்தில் ஐபிஎல் சீசன் தொடங்கியதிலிருந்தே ஓரளவுக்கு அதிகப்படியான வெற்றிகளை குவித்து இடையிடையே ஒவ்வொரு போட்டிகளில் தோற்றாலும் கூட புள்ளிப்பட்டியலில் முதல் 4 இடத்திற்குள் இருந்து அப்படியே பிளே ஆஃப் சுற்றுக்கு சிஎஸ்கே அணி தகுதி பெற்றுவிடும். அதன் பிறகு ஐபிஎல் தொடங்கி சில காலகட்டங்கள் முடிந்த பிறகு, குறிப்பாக கடந்த 4-5 சீசன்களாக மட்டுமே சிஎஸ்கே அணியின் அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், ஐபிஎல் சீசன் தொடங்கி ஆரம்ப கட்ட போட்டிகளில் தொடர்ச்சியான சில தோல்விகளை சிஎஸ்கே அணி அடைந்துவிடும். குறிப்பாக முதல் பாதி சீசனில் நடைபெறும் 7 போட்டிகளில் கிட்டத்தட்ட 4 போட்டிகள் 5 போட்டிகள் என சிஎஸ்கே அணி தோற்றுவிடும். பிறகு கடைசியாக நடைபெறும் 2வது பாதியான 7 போட்டிகளில்தான் பெரும்பாலான போட்டிகளில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் என்பது உருவாகிவிடும். இதனாலேயே பிரஷர் அதிகமான காரணத்தால் சிஎஸ்கே அணி கடந்த சில சீசன்களாக ஒரு சில சீசன்களில் மோசமான ரிசல்ட்டை தான் கொடுத்திருக்கிறது. ஆகவே அதை மனதில் வைத்துதான் இப்போது இந்த சீசனில் அந்த தவறு மட்டும் நடந்துவிடவே கூடாது என்பதற்காக சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் ஏற்கனவே கடந்த 10 நாட்களாகவே அதற்கான திட்டங்களை தீட்டி வருகிறது. அதுவும் இந்த முறை சிஎஸ்கே அணியின் ஒவ்வொரு அணுகுமுறையும் பல திட்டங்களுக்கு பிறகான அணுகுமுறையாகத்தான் இருக்கப் போகிறது. எடுத்தோம் கவுத்தோம் என்று முடிவெடுக்காமல் இந்த சீசனில் ஒவ்வொரு முடிவையும் சிஎஸ்கே அணி ஏற்கனவே எடுத்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக பவர் பிளே ஓவர்களில் சிஎஸ்கே அணி குறைவான ரன்களை எடுத்துவிட்டால் அதன் பிறகு சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் எஞ்சியிருக்கும் ஓவர்களை எப்படி அணுக வேண்டும், அதேபோல பவர் பிளே ஓவர்களில் அதிகப்படியான விக்கெட்டுகளை ஒருவேளை இழந்துவிட்டால் அதற்கு பிறகு எந்தெந்த பேட்ஸ்மேன்களை வரிசைப்படி இறக்க வேண்டும், எந்தெந்த பேட்ஸ்மேன்கள் எப்படி அணுக வேண்டும் என்ற ஒவ்வொரு திட்டத்தையும் இப்போதே சிஎஸ்கே அணி பக்காவாக போட்டுவிட்டதாம். இந்தந்த மைதானத்தில் விளையாடும் போது இந்தந்த அணிக்கு எதிராக இப்படியான திட்டத்தோடு தான் களமிறங்க வேண்டும் என்றும், அந்தந்த திட்டம் கை கொடுக்காமல் போனால் 2வது திட்டமாக மற்றொரு திட்டத்தோடு போட்டியை தொடர வேண்டும் என்றும், அந்த ஒரு திட்டமும் கை கொடுக்காமல் போனால் 3வது திட்டமாக ஒரு திட்டத்தை தொடர வேண்டும் என்றும், இப்படியாக ABC என 3 திட்டங்களாக ஒவ்வொரு போட்டிகளிலும் சிஎஸ்கே அணியின் அணுகுமுறை என்பது இருக்கும் என்பதுதான் தற்போது சிஎஸ்கே வட்டாரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கும் தகவல்கள். ஆகவே இந்த வருட ஐபிஎல் சீசன் என்பது இதற்கு முன்பு இருந்த ஐபிஎல் சீசன் போல சிஎஸ்கே அணிக்கு இருக்கப் போவதில்லை என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. அதுவும் சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளர்கள், சிஎஸ்கே அணியின் சப்போர்ட் ஸ்டாஃபுகள் உள்ளிட்டவர்கள் சிலர் பேட்டியின் போது இதே கருத்தை தான் சூசகமாக தெரிவித்திருக்கின்றனர். அதுவும் இந்த வருட ஐபிஎல் சீசனை பொறுத்தவரையில் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணிக்கு கிடைத்த வரப்பிரசாதமாக மாறியிருக்கிறார். அதேபோல சிவம் தூபேவும் கூட இதற்கு முன்பு இருந்த ஃபார்மை விட இப்போது வெறித்தனமான ஃபார்மில் இருந்து வருகிறார். ஆகவே இந்த முறை சிஎஸ்கே அணியின் அணுகுமுறை என்பது கண்டிப்பாக இதற்கு முந்தைய சீசன்களிலிருந்து வேறுபடும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுவும் இந்த சீசனின் தொடக்கத்திலேயே முதல் பாதியிலேயே குறைந்தபட்சம் 5 வெற்றிகளையாவது சிஎஸ்கே அணி பெற வேண்டும் என்ற அந்த ஒரு முக்கிய திட்டத்தோடும் தான் சிஎஸ்கே அணி களமிறங்குகிறது. அதனால்தான் முதல் 8 போட்டிகள் வரை சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11ஐ மாற்றவே கூடாது என்ற முடிவையும் சிஎஸ்கே நிர்வாகம் எடுத்திருக்கிறது. வழக்கமாகவே சிஎஸ்கே அணியின் முடிவுகள் என்பது இப்படியாகத்தான் இருக்கும்.
தொடர்ச்சியாக ஒரே பிளேயிங் 11ஓடு தான் சிஎஸ்கே அணி விளையாடும். அதில் தொடர்ச்சியாக சில தோல்விகள் வந்தாலும் கூட சிஎஸ்கே அணி ஒரே பிளேயிங் 11ஓடு தான் விளையாடும். ஆனால் ஒரு சில போட்டிகளில் மட்டும் ஒரு சில வீரர்களை மாற்றக்கூடும். ஆனால் இந்த சீசனை பொறுத்தவரையில் அந்த ஒரு சில போட்டிகளில் கூட எந்த வீரரையும் மாற்றக்கூடாது என்று சிஎஸ்கே அணி முடிவெடுத்துள்ளது. ஏனென்றால் இந்த முறை முதல் 8 போட்டிகள் வரையிலும் சரியாக விளையாடினாலும் விளையாடாவிட்டாலும் உங்களுக்கு வாய்ப்பிருக்கிறது என்று சிஎஸ்கே வீரர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பது என்பது மிகவும் முக்கியம். அந்த நம்பிக்கை இருந்தால்தான் அந்த வீரர்களும் தன்னம்பிக்கையோடு விளையாடுவார்கள். அதனால்தான் இந்த முறை அந்த நம்பிக்கையை சிஎஸ்கே அணி உறுதியாக கொடுத்திருக்கிறது. முதல் 8 போட்டிகள் வரை அதிகப்படியான போட்டிகளில் சொதப்பிய வீரர்களுக்கு மட்டும்தான் முதல் 8 போட்டிக்கு பிறகு வாய்ப்புகள் மறுக்கப்படும். ஆகவே சிஎஸ்கே அணியின் இந்த ஒரு முடிவு என்பது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பலமாக மாறியிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு வீரரும் அடுத்த போட்டியில் தனக்கு வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற பிரஷரோடு விளையாட வேண்டிய அவசியமும் இந்த சீசனில் இருக்காது. அந்த ஒரு பிரஷர் இல்லை என்றாலே கண்டிப்பாக ஒவ்வொரு வீரரும் சிறப்பாக விளையாடுவார். அதனால்தான் சிஎஸ்கே அணி முதல் 8 போட்டிகளில் விளையாடக்கூடிய பிளேயிங் 11 குறித்து முடிவெடுத்திருப்பதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதன்படி பார்த்தால் சிஎஸ்கே அணியின் இந்த வருட ஐபிஎல் சீசனின் பிளேயிங் 11 இதுதான் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த பிளேயிங் 11 வரிசை இதுதான். ஓப்பனிங்கில் இந்த முறை சஞ்சு சாம்சனும் ஆயுஷ் மாத்ரேவும் தான் களமிறங்குகின்றனர். இவருக்கு பிறகு ஒன்டவுனாகத்தான் ருத்ராஜ் கெய்க்வாட் களமிறங்குகிறார். ஆகவே சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கெய்க்வாட், டிவால்ட் பிரேவிஸ், சிவம் தூபே, எம்எஸ் தோனி, பிரசாந்த் வீர், நூர் அகமது, ராகுல் சாகர், கலீல் அகமது மற்றும் மேட் ஹென்றி இந்த பிளேயிங் 11ஓடு தான் சிஎஸ்கே அணி இந்த சீசனில் முதல் 8 போட்டிகளில் எந்த மாற்றமும் இல்லாமல் களமிறங்கப் போகிறது. அதுவும் இந்த முறை ஓப்பனிங்கிலையும் சிஎஸ்கே அணி மாற்றம் செய்திருக்கிறது. மிடில் ஆர்டரிலும் சிஎஸ்கே அணி மாற்றம் செய்திருக்கிறது. அதே போல ஃபினிஷிங் ரோலிலும் சிஎஸ்கே அணி மாற்றம் செய்திருக்கிறது. ஏனென்றால் என்னதான் இந்த முறையும் எம்எஸ் தோனி தான் ஃபினிஷராக செயல்படுவார் என்று சிலர் ஏற்கனவே கூறி வந்தாலும் கூட இந்த முறை ஃபினிஷராக செயல்பட போவது சிவம் தூபே தான் என்றும் சொல்லப்படுகிறது. தல தோனியை பொறுத்தவரையில் ஃபினிஷராக களமிறங்கினாலும் கூட சிவம் தூபே உள்ளிட்ட கடைசியில் அதிரடியாக விளையாடும் வீரர்களுக்கு சப்போர்ட் செய்யும் விதமாகத்தான் தோனியின் அணுகுமுறை இருக்கப் போகிறது. ஆகவே இந்த முறை சிஎஸ்கே அணியின் திட்டங்களும் மொத்தமாக மாறியிருக்கிறது. அதன் எதிரொலியாக பிளேயிங் 11ம் அதிரடியாக மாறியிருக்கிறது. ஆக மொத்தம் சிஎஸ்கே அணியின் இந்த ஒரு பிளேயிங் 11ஐ எடுத்துக்கொண்டால் மொத்தமாக ஆல்ரவுண்டரோடு சேர்த்து 7 பேட்ஸ்மேன்களும் 4 பவுலர்களும் இருக்கின்றனர். ஆகவே முதல் 7 பேட்ஸ்மேன்களை தவிர்த்து அடுத்ததாக பவுலர்கள் மட்டுமே தான் இருக்கின்றனர். இந்த ஒரு காரணத்தால் சிஎஸ்கே அணியின் அணுகுமுறை என்பது நிதானமாகவே இருக்க வேண்டும். ஏனென்றால் சிஎஸ்கே அணியை ஒப்பிட்டு பார்த்தால் மற்ற ஐபிஎல் அணிகளில் இந்த சீசனில் பெரும்பாலும் 8, 9, 10 என ஆல்ரவுண்டர்களோடு சேர்த்து இத்தனை பேட்ஸ்மேன்கள் இருக்கின்றனர். ஆனால் சிஎஸ்கே அணியில்தான் 7 பேட்ஸ்மேன்கள் மட்டுமே இருக்கின்றனர். இதில் இம்பேக்ட் வீரரும் இருக்கிறார். அந்த இம்பேக்ட் வீரரில் முகேஷ் சௌத்ரி அல்லது சர்ஃப்ராஸ் கான் என இவர்கள் இருவரையும் தான் சிஎஸ்கே அணி மாற்றி மாற்றி பயன்படுத்தப் போகிறது என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு போட்டிகளின் சூழ்நிலைக்கு தகுந்தது போல அத்தகைய வீரர்களை சிஎஸ்கே அணி இம்பேக்ட் வீரராக மாற்றிக்கொள்ளும் என்றும் சொல்லப்படுகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே அணியின் இந்த ஒரு பிளேயிங் 11 ஓகே தானா அல்லது இதில் ஏதேனும் மாற்றம் செய்ய வேண்டுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.